மக்களே வணக்கம். ஸோ இது என்னோடய நெக்ஸ்ட்டு விலாகு. இது வந்து ஊரில் இருக்கும்போது எடுத்தது. ஆக்சுவலாக ஓட்டிங்க்கு போக முடியல. பட் அட்லீஸ்ட் ரிசல்ட் வர டைமில் அங்கே இருந்ததுனால ஸோ இது வந்து லைக் ஒரு சுனாமி மாதிரி இல்லையா? எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறமா திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி வருது அப்படிங்கிறது. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனும் 2-3 ஜென்ரேஷன் உள்ளவங்க வந்து ஒன்றா உட்காந்து ஒரு டிவி சேனலில் பார்க்குறதையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஏன்னா நிறைய கருத்து கணிப்புகள், அப்புறமா ஜோதிடர்களோட கணிப்புகள், இப்படி வந்து நிறைய விஷயங்கள் என்னென்னமோ போயிட்டுருந்துச்சு. பட் தென் ரிசல்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தது. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ இங்கே வந்துட்டு வத்தல் மாடியில் செம வெயில். ஸோ அங்கெல்லாம் வந்து வத்தல் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அது எப்படி போடுறாங்க என்னென்னு பார்க்குறதுக்காக சும்மா போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது ரெடி ஆனோடனே அப்புறமா ஈவினிங் டைம் அம்மா வந்து அங்கே இருந்த 1 மந்த்துமே அக்கா பசங்களுமே அங்கே இருந்தாங்க. ஸோ எவ்ரிடே வந்து எப்படியாச்சும் ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து ஈவினிங் டைமில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இனிப்பு பணியாரத்துக்கு தனியாக மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் கார பணியாரத்துக்கு தனியாக அரைச்சி வச்சுருந்தாங்க. அந்த பணியார சட்டியும் அங்கே வச்சுருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டான கல். அதில் வந்து கார பணியாரத்துக்கு சட்னி செஞ்சுட்டு, ஆனியன் சட்னி செஞ்சுட்டு, ஸ்வீட் பணியாரத்துக்கு வந்து தேங்காய் பால். ப்ளஸ் நாங்களாம் போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அப்போ செம வெயிலாக இருந்ததுனால கொஞ்சம் மரத்தில் இந்த இளநீ அதெல்லாமும் பறிச்சுருந்தாங்க. அப்புறம் தேங்காய்லாம் பறிச்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக் டைம் இப்படி தான் போச்சு. ஸோ அண்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க. மோஸ்ட்லி விலங்குகளை விதைக்கிற மாதிரி சென்னையிலலாம் இந்த மாதிரி சுற்ற முடியாது இல்லையா? அதனால போகிற வர வண்டி அதெல்லாமே பார்த்தானுங்கன்னா ஈவினிங் டைம் ஆனால் போதும் பசங்க வந்துட்டு இந்த மாதிரி அங்கே ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஆடு மாடு எது போனாலும் அதுக்கு கொல்லையில் இருக்கிற மாங்காய் மரம் இருக்குது. அதில் இருக்கிற ஒட்டு மாங்காய் கீழே விழும் இல்லையா? அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதுக்கு ஃபீட் பண்ணுறேன்னா இவனுங்களை பார்த்துட்டு அது பயந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுவானுங்க. அப்புறமா டிவைஸ் டைம் கம்மி பண்ணுங்கிறதுக்காக அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு படிங்கடா அப்படின்னா அதுலேயும் ஒரு கேம் மாதிரி பண்ணி அடுக்கி வச்சு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஸோ இப்படி தான் போச்சு. ஒரு நாளும் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்பானுங்க.